ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கே இருக்கோம்னா பெங்களூரில் ஜெய்மஹால் பேலஸில் தாங்க இருக்கோம். பாருங்க நம்ம பேக்கில் தெரியுது பாருங்க, ஜெய்மஹால் பேலஸ் இதுதான். நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க இந்த பேலஸை. அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, பின்னாடி எல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா. தனியாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பெங்களூர் பேலஸ் பார்த்திங்கன்னா மெஜஸ்டிக்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. நம்ம மெட்ரோலேயும் வரலாம், இல்லைனா பஸ்லேயும் வரலாங்க. பப்ளிக் பஸ்லேயும் வரலாம். ஆட்டோவில் வர்றது ரொம்ப ஈஸிங்க. இந்த பேலஸ் வந்து மைசூர் மகாராஜா சாமராஜேந்திர உடையார் வந்து பெங்களூர் வந்தால் தங்கினதுக்கோசரம் கட்டினதுங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 450 ஏக்கராவில் இருக்குங்க, பெரிய இடம். அதில் வந்து இந்த பேலஸ் மட்டும் 1 ஏக்கராவில் கட்டியிருக்காங்க. இந்த கார்டன் பார்த்திங்களா எதிரில் நல்லா அழகாக இருக்குங்க. சின்ன கார்டன் தான், இருந்தாலும் நல்லா நீட்டாக இருக்குது, அழகாக. பெங்களூர் சிட்டிக்குள்ளேயே ஒரு 450 ஏக்கரா இருக்குன்றது பெரிய விஷயங்க. இந்த கிரவுண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குது. இந்த பேலஸ் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் இருக்க வின்சர் கேசல்ன்ற பேலஸை பார்த்து அதே மாடலில் அப்படியே கட்டியிருக்காங்க, பிரிட்டிஷ் பீரியடில். இங்கே பார்த்திங்களா அந்த காலத்து பீரங்கி வச்சுருக்காங்க, 2 வச்சுருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த பேலஸ் கட்டி முடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆயிருக்குங்க. 1874 ஸ்டார்ட் பண்ணி 1878 முடிச்சுட்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டன்லேருந்து பார்க்கும்போது இந்த பேலஸோட ஃபுல் வியூ தெரியுது பாருங்கள். நல்லா இருக்குது, அழகாக இருக்குங்க இங்கேருந்து பார்த்தா. அதே மாதிரி இந்த பேலஸில் பார்த்திங்கன்னா நிறையா படங்கள் ஷூட்டிங் நடந்திருக்குங்க. அதுவும் மெயினாக என்ன படம்னா சந்திரமுகி படத்தில் பார்த்திங்கன்னா உள்ளே அந்த பேலஸ்குள்ளே தான் நிறையா சீன்ஸ் எடுத்திருக்காங்க. உள்ளே போனால் தெரியும் உங்களுக்கு. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே பேலஸ் உள்ளே வராங்க. டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே வரணுங்க. ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 230 ரூபா வருதுங்க இண்டியன்ஸுக்கு. அதே ஃபாரினர்ஸாக வந்தால் அவங்களுக்கு வந்து அப்படியே டபுள் 460. உள்ளே நுழைஞ்சோன்னு பாருங்கள், மகாராஜாவோட சின்ன குட்டி சிலை ஒன்று வச்சுருக்காங்க. இவர் தாங்க சாமராஜேந்திர உடையார். 150 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதே பாருங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள் வேலைப்பாடுகள்லாம். படி அந்த காலத்துலேயே அப்படி வளைவா அப்படி மேலே போகுது பாருங்கள், வளைஞ்சு வளைஞ்சு. அந்த எதிர் சுவரில் வச்சுருக்க யானை முகம் பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலுங்க. இந்த அரண்மனை மேலே போய் பார்க்குறதுக்கு அப்படியே இந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போகலாங்க. இந்த ஸ்டெப்ஸை பார்த்தோன்னா ஏதோ ஒரு படத்தில் வந்து ஞாபகம் வருதுங்களா? நீங்கள் நினைக்கிறது கரெக்டுங்க. சந்திரமுகி படம் வடிவேல் சீன் ஞாபகம் வருதுங்களா? அதே தாங்க, இந்த இடத்துல தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த அரண்மனையோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸு அண்டு ஃபோட்டோஸ் தாங்க. இங்கே பார்த்தீங்களா அந்த காலத்து ஃபோட்டோஸ், மகாராஜாவோட சின்ன வயசு ஃபோட்டோஸ், ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் எவ்வளோ ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் அந்த காலத்துது. இதாங்க தர்பார் ஹால், இந்த பேலஸோட முக்கியமான இடம். இங்கேயுமே சந்திரமுகி படம் ஷூட்டிங் நடந்ததுங்க. எல்லாமே அந்த காலத்து ஃபோட்டோஸ் தாங்க, எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ். 2 பக்கமே ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இந்த அரண்மனையில் பார்த்திங்கன்னா 34 அறைகள் இருக்குங்க. ஆனால் அங்கெல்லாம் விட்றது இல்லைங்க எதுவும், எல்லாமே லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பால்கனி மாதிரி இருக்குது இந்த இடம். நடுவில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் பாருங்கள். கீழே காமிக்கிறேன் பாருங்கள். மேலேருந்து பார்க்குறப்போ இங்கே நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. பார்த்திங்களா எல்லா அறைகளுமே பூட்டி தாங்க இருக்குது. ஆனால் சந்திரமுகி படத்தில் இந்த ஏதோ ஒரு அறையிலேருந்து தான் சந்திரமுகி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படியே மேலேருந்து கீழே வரலாங்க. ஏறி போகும்போது தாங்க அந்த மெயின் ஸ்டெப்ஸில் ஏறி போக முடியும். ரிட்டன் வரும்போது வேறு பக்கம் விட்றாங்க. எல்லாமே மர படிக்கட்டு தாங்க. எப்படி சவுண்டு வருது நடந்தால். அந்த காலத்துல எல்லாம் மர ஸ்டெப்ஸ் தான் செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ் நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள். எங்கேயுமே ஃபோட்டோஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் இதே தான் இந்த பக்கம். ஆனால் ஒருத்தருமே இல்லை, நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். கீழே வந்துட்டேங்க. சீலிங்லாம் பார்த்தீங்களா அந்த காலத்தில் எப்படி வேலைப்பாடுகள், லைட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த இடம் பாருங்கள் நல்லா இருக்கு. சுற்றியுமே தூண், நடுவில் ஓப்பன் ஸ்பேஸ். க்ளோசிங் டைம் ஆகிடுச்சிங்க, போகலாம். அப்படியே பேலஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்படியே வெளியே கிளம்பலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை. பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்.